3 முடிச்சு. அத்தியாயம் 37. வீட்டின் உள்ளே அவள் நுழைந்த பொழுது அஸ்வினி அருகில் ஓடி வந்த யாழினி அவளை அணைத்தபடி அவளின் கையில் கொடுக்காப்புளியை கொடுக்க அதனை வாங்கி கொண்டு அவள் கண் கலங்கி போய் இருந்தது. அக்காவை அணைத்து கொண்டு யாழினி பேசிக்கொண்டு இருக்க அவளை தொடர்ந்து பின்னால் ஓடி வந்து இருந்த அவள் தம்பியோ அவளிடம் நீட்டினான். என்னடா இது என்று அஸ்வினி கேட்கவும் மாங்காய் என்று கொடுக்கவும் அதனை புன்னகையோடு வாங்கி கொண்டாள். மாங்காய் மீது உப்பு மிளகாய் வத்தல் பொடியும் தூவி இருக்க அதனை வாங்கி ஒரு முறை கடிக்க அதனுடைய புளிப்பு காரம் உவர்ப்பு என்று மூன்றும் ஒரே நேரத்தில் அதன் சுவையை காட்டியது. அதனை கடித்து முடித்து கண்களை திறந்த அவள் அங்கு நின்று இருந்த தன் மாமாவின் மகன் ராகுலை பார்த்தாள். புன்னகையோடு அவன் கைகளை விரிக்க அதன் உள்ளே அவளுக்கு மிகவும் பிடித்த பணியாரம் இருந்தது. அதனை பார்த்ததும் புன்னகையோடு அதனை எடுத்து வாயில் வைத்து கடித்தாள். அந்த ஊரில் பணியார கடை ஒன்று வைத்து இருக்கும் பாட்டியின் கடையில் இருந்து வாங்கி வந்து இருக்கிறான் என்பது அதனுடைய சுவையில் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அவனை பார்த்து அவள் புன்னகைக்கவும், ஊருக்கு வரும்போது நான் கொண்டு வரேன் சரியா என்று ராகுலும் அவன் பங்குக்கு சொல்ல அதை கேட்டதுமே புன்னகையோடு மூவரையும் அணைத்து கொள்ளவும், சாப்பிட வாங்கடா என்று பின்னால் கேட்ட குரலில் சரிமா இதோ வரேன் என்று அவள் அனைவருடன் சென்றாள். அங்கு அனைவரும் அமர அனைவருக்குமான உணவுகள் பரிமாறப்பட்டது. சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் வறுவல், மீன் குழம்பு என்று அங்கு அனைத்தும் தயாராக இருக்க தன் மகளுக்கு ஆசை ஆசையாக செய்து வைத்திருந்த உணவினை அவளுக்கு கொடுத்தார் மங்களம். அவர் கொடுத்த உணவினை அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து தன் அம்மாவை பார்த்தாள். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுமா என்று அவள் சொல்லவும் அதை கேட்டதுமே அவர் புன்னகையோடு தலை அசைத்து கொண்டார். கண்கள் கலங்கி போய் இருந்தது. கண்கள் மட்டும் அல்ல, உள்ளமும் சேர்ந்துதான். தன் மகளை பிரிய போகிறோம் என்ற எண்ணமே அவருக்கு வருத்தத்தை கொடுத்து இருந்தது. அந்த வருத்தத்தோடு தன் மகளின் தலையை வருடி கொடுத்தார். உணவை உண்டு முடித்து அனைவரும் கையை கழுவி வந்தனர். 2:30 மணிக்கு நல்ல நேரம் என்று அங்கு அமர்ந்து இருந்த சுப்பிரமணி நினைவுபடுத்தவும் அதை கேட்டதுமே இதோ கிளம்பிடலாமாப்பல என்று கூறி அனைவருமே அஸ்வினியை அணைத்து விடுவிக்க தன் அக்காவை அணைத்து விடுவித்த அவள், பார்த்துக்கோ டெய்லி கால் பண்ணு சரியா என்று யாழினி சொல்லவும், கண்டிப்பாக என்று அவள் கூற அவள் அருகில் வந்து இருந்த சுப்பிரமணி, கண்டிப்பா உங்க அக்கா டெய்லியும் கால் பண்ணுவாங்க என்று சுப்பிரமணி சொல்லவும் அதை கேட்டதும் யாழினி சரி என்று தலையசைத்தாள். ஒருவேளை அக்கா கால் பண்ணலனா என்ன, மாமாவோட நம்பர் உனக்கு தெரியும் தானே, உங்க அப்பா கிட்ட இருக்கும், நீ கால் பண்ணி பேசு உங்க அக்கா கிட்ட என்று சுப்பிரமணி சொல்லவும் சரி என்று தலையசைத்தாள் யாழினி. புன்னகையோடு அவளை ஒரு பார்வை பார்த்து அவர்கள் அனைவருக்கும் தாங்கள் செல்வதை கூறிவிட்டு அஸ்வினி அனைவரையும் அணைத்து விடுவித்து கண்களில் கண்ணீர் வழிய தன் அம்மா அப்பா மாமா அத்தை பிள்ளைகள் என்று அனைவரையும் அணைத்து விடுவித்து புன்னகையோடு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாள். நல்ல நேரம் கிளம்புங்க என்று பைரவர் கூறவும், யாரும் பார்ப்பதற்கு முன்பு கிளம்ப வேண்டும் இல்லையா, இல்லை என்றால் நிற்க வைத்து கேள்வி கேட்டு நேரத்தை கழிப்பார்கள் என்று உணர்ந்து அந்த காரணத்தினாலேயே அவர்களை அனுப்பி வைக்க முடிவு செய்து இருந்தார் பைரவர். அதன்படி அனைவரும் புன்னகையோடு அனுப்பி வைக்க வேகமாக அந்த காரின் உள்ளே ஏறி அவளை அமர வைத்தும் முன் இருக்கையில் சுப்பிரமணி அமர்ந்து கொள்ள சாந்தியும் அஸ்வினியும் பின் இருக்கையில் அமர்ந்து கொள்ள அந்த வாகனம் அமைதியாக சாலையில் ஊர்ந்து செல்ல தொடங்கியது. காரின் ஜன்னலை திறந்து வெளியே எட்டி பார்த்த அவளோ வெளியில் நின்று இருந்த அனைவரையும் பார்த்தபடி கையசைத்தபடியே அனைவருக்கும் விடை கொடுத்தாள். அந்த கார் சாலையில் அமைதியாக ஊர்ந்து சென்றது. தன் வீடு தன் கண்களில் இருந்து மறையும் வரையிலும் அவள் பார்த்து கொண்டு இருக்க அவள் மனதில் இருக்கும் வலியை புரிந்து கொண்ட சாந்தி அவள் முதுகை வருடி கொடுக்கவும் அதில் மெதுவாக திரும்பி சாந்தியை பார்த்தாள். இனிமே எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருப்பேன் என்று சாந்தி சொல்லவும் அவள் சரி என்று தலை அசைத்தாலும் பெற்றவர்கள் போல் ஆகிவிடுமா என்ன? அமைதியாக அவள் இருக்கையில் சாய்ந்து கொள்ள காரின் ஜன்னலை மூடவும் அதனை பார்த்தவள், எனக்கு காரில் போகிறது பிடிக்காது, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணின்னு வச்சிருந்தா எனக்கு வாமிட் வந்துடும் என்று அவள் மெல்லிய குரலில் சொல்லவும் அதை கேட்டதுமே ஓகே ஓகே என்று கூறி ஏசி அனைத்தையும் அணைத்து ஜன்னல்கள் திறக்கப்பட்டு இருந்தது. குளிர்ந்த காற்று மேனியில் வீச அந்த சாலையில் அமைதியாக சென்றது அந்த வாகனம்.
இறுதியில் ஒரு வழியாக சென்று அந்த வீட்டை அடைந்த பொழுது மாலை நேரத்தை தொட்டு இருந்தது. அந்த பெரிய வீட்டை பார்த்த அவள் தயக்கத்தோடு காரின் கதவை மெதுவாக திறந்து கீழே இறங்கினாள். அவளை பார்த்து அங்கு வந்து இருந்தாள் அவள் பாட்டியும். அவளை பார்த்து வாடா என்று ஒற்றை வார்த்தை மட்டுமே கூறிய அவர் சாந்தியை பார்த்து ஆரத்தி எடுத்துட்டு வா என்று கூறவும், சரிங்க அத்தை என்று உள்ளே சென்று ஆரத்தி எடுத்து வந்து அவளுக்கு ஆரத்தி எடுத்து அந்த வீட்டின் உள்ளே அழைத்தாள். வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாமா என்று சாந்தியும் பாட்டியும் சொல்ல, அதை கேட்டதுமே சரி என்று தலை அசைத்து அவர்கள் கூறியது போலவே வலது கால் எடுத்து வைத்து அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தாள் அஸ்வினி. அவர்கள் வீட்டின் உள்ளே நுழையும் பொழுது அது மாலை நேரம் என்பதால் நேராக அவளை பூஜை அறைக்கு அழைத்து சென்று அங்கு இருந்த குத்து விளக்கை பொருத்தும்படி கூறினார் லட்சுமி பாட்டி. குத்து விளக்கை அவள் பொருத்தி முடிக்கவும் அவள் அங்கு நின்று இருந்த அனைவரையும் பார்க்க, பூஜை பண்ணுமா என்று சொல்லவும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் திரும்பி தன் அத்தையை பார்க்கவும், அவளை பார்த்த உடனேயே அவள் அருகில் நெருங்கி வந்து அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த, இதே மாதிரி பண்ணு என்று சொல்லவும் அவள் சரி என்று தலை அசைத்து அவர் கூறியது போலவே செய்து கற்பூரத்தை அனைவருக்கும் காட்ட அனைவரும் தொட்டு கும்பிட்டு கொண்டனர். அதன் பிறகு லட்சுமி பாட்டியோ சாந்திகை பார்த்து, கிச்சன்ல ஸ்வீட் பண்ண சொல்லியிருந்தேன், அதை எடுத்துட்டு வந்து அவளுக்கு கொடு என்று கூறவும், சரிங்க அத்தை என்று கிச்சன் உள்ளே நுழைந்து இருந்த சாந்தி அவளுக்காக கொண்டு வந்து இருந்த ஒரு லட்டுவை கொடுத்தார். அதனை புரியாமல் பார்க்கவும், நீ வீட்டுக்கு மொத வந்து இருக்க இல்ல அதான் என்று சொல்லவும் அமைதியாக அதனை வாங்கி சாப்பிட்ட அவள், அத்தை பாத்ரூம் போகணும் என்று சொல்லவும், அட நான் வேற என்று திரும்பி தன் அத்தையை பார்க்கவும், அவளுக்கு மாடியில ரூமை ஒதுக்க சொல்லியிருக்கேன், அங்க கொண்டு போய் வைக்க சொல்லு என்று சொல்லவும், சரிங்க அத்தை என்று கூறி அங்கு இருந்த உடைமைகளை தூக்கவும், நான் தூக்கிட்டு வரேன் என்று உடனடியாக கூறினாள் அஸ்வினி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று கூறி அவள் கையில் இருந்து வாங்கி கொண்ட சுப்பிரமணி அனைத்தையும் கொண்டு சென்று அந்த அறை உள்ளே வைத்தார். இது எனக்கான அறையா அத்தை என்று அஸ்வினி கேட்கவும், ஆமா இது உனக்கான அறைதான், உனக்குன்னு இந்த ரூமை ஒதுக்க சொல்லியாச்சு, கீழே 3 பெட்ரூம் இருக்கு, மேலே 6 பெட்ரூம் இருக்கு என்று சொல்லவும் அதை கேட்டதுமே சுற்றிலும் பார்த்தாள். அந்த பெட்ரூம் கௌதமுடையது, இதோ இந்த பெட்ரூம் அர்ஜுனுடையது, இது திவ்யாவுடையது, அப்புறம் அது ஹரிணியுடையது என்று கூறவும், அது யாரு என்று அவள் கேட்கவும், அன்னைக்கு ஊர்ல உன்னை பார்க்க வந்தாங்க இல்ல என்று சாந்தி சொல்லவும், அவள் எங்கே அவர்களை பார்த்தாள். அவள் தெரியாது என்று தலை அசைக்கவும், இங்க வருவாங்க தெரிஞ்சுக்கோ, அவங்க என்னுடைய நாத்தனாருடைய பசங்க என்று சொல்லவும் அதை கேட்டதுமே, ஓ அப்படியா என்று மௌனமாக தலையசைத்து கொண்டாள். உனக்கு பெரியம்மா பெரியப்பா பையன், அவன் பேரு ஹரி, அவன் நம்ம அர்ஜுன் கூட தான் படிச்சுட்டு இருக்கிறான். இப்போது பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்ணி இருக்காங்க 2 பேரும். அப்புறம் 2வது பொண்ணு ஹரிணி வந்து நம்ம திவ்யாவோட கிளாஸ்மேட் என்று சொல்லவும் அவள் அதற்கும் சரி என்று தலையசைத்தாள். 2 பேரும் 8வது வகுப்பு போயிட்டு இருக்காங்க என்று சொல்லவும் அதை கேட்டதுமே, ஓ என்று சுற்றி பார்க்க, நான் வேற உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன் பாரு, நீ பாத்ரூம் வருதுன்னு தானே சொன்ன, அதோ அதுதான் பாத்ரூம் என்று அவர் கை காட்டவும் அந்த அறையை பார்த்துவிட்டு சரி என்று அந்த பாத்ரூம் உள்ளே நுழைந்து சில நிமிடத்திற்குள் வெளியில் வந்தாள் தன் கையை சுத்தப்படுத்தி கொண்டு. வெளியில் வந்த அவள் தன் அத்தையை பார்க்கவும், இந்த கபோர்டு எல்லாமே உனக்குதான், இதில் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போக போகிறோம், ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், இதில் ஏற்கனவே உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் என்று அவர் அதனை திறந்து காட்ட அதில் சில சுடிதார் வகைகள் இருந்தது. அனைத்தும் காலருடன் இருந்தது. அது உனக்கு தெரியுமே என்று சாந்தி கூறவும், புரியுது அத்தை என்று அவள் தலை அசைக்கவும், சரி அப்போ கொஞ்ச நேரம் படுத்து நல்லா ஓய்வு எடு, சாப்பிடுவதற்காக நான் உன்னை கூப்பிடுறேன், கொஞ்ச நேரத்துல ஹரிணி அப்புறம் திவ்யா அர்ஜுன் எல்லாரும் வந்துருவாங்க என்று சொல்லவும் அவள் சரி என்று தலையசைத்தாள். சரி கதவை பூட்டிக்கோ என்று கூறிவிட்டு அவள் அத்தை அந்த அறையை விட்டு வெளியில் செல்ல அந்த அறையில் அப்படியே நின்ற அவள் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தாள். தனிமை, ஆம் அவளுக்கு கிடைத்த முதல் அனுபவம். அந்த வீட்டில் தனிமை என்று கூற வேண்டுமோ, அந்த வீட்டில் தனியாக நின்று இருப்பது போல் ஒரு உணர்வு அவளுக்குள். கதையை தொடர்ச்சியாக கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.